வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக அரசின் 10 ஆண்டு கால அவலங்கள் குறித்து காங்கிரஸ் கருப்பு அறிக்கை வெளியீடு. தீய சக்திகளை விரட்டும் திருஷ்டி பொன்னாக உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் அல்ல. ஒடிஷாவில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் ராகுல் காந்தி பேச்சு. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு, கேரளா போராட்டம். மாநில அரசுகளை பிரதமர் மதிப்பதில்லை என போராட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு. நாட்டின் பொருளாதார நிலை குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல். மக்களவையில் தாக்கல் செய்தார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை தனது அரசாங்கத்துக்கான தீய சக்திகளை விரட்டும் திருஷ்டி பொட்டாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசின் வெள்ளை அறிக்கைக்கு எதிராக பிரதமர் மோடி அரசின் 10 ஆண்டு கால ஆட்சி குறித்து காங்கிரஸ் கட்சி கருப்பு அறிக்கை வெளியிட்டது. மோடி அரசு பொருளாதாரத்தில் தோல்வியடைந்து விட்டதாக கூறி கருப்பு அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் தனது கருத்துக்களை முன்வைக்கும் போதெல்லாம் தனது தோல்விகளை மறைத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையான வேலையில்லா திண்டாட்டம் குறித்து மோடி அரசு பேசவில்லை என குறிப்பிட்ட அவர், நாட்டில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி, தீமையின் கண்களில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய நமக்கு திருஷ்டி போட்டு வைக்கும் முயற்சி ஒன்று நடந்துள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் எம்பிக்களாக இருந்த ஓய்வு பெறும் உறுப்பினர்களுக்கு பிரியா விடை அளிக்கும் வகையில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங்குக்கு பாராட்டுகள் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நிலை குறித்து மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தார். பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு மற்றும் அதற்கு பின்புமான நாட்டின் பொருளாதார நிலை குறித்த வெள்ளை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இந்திய பொருளாதாரம் தொடர்பான வெள்ளை அறிக்கையை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்துள்ளார். பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சி மற்றும் அதற்கு முன்பு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் குறித்து அறிக்கை தயார் செய்து தாக்கல் செய்துள்ளார். மாநிலங்களவையின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிதி பங்கீட்டில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் டெல்லியில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், திமுக சார்பில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் நேரில் கலந்து கொண்டு ஆதரவு அளித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஒன்றிய அரசை கண்டிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என்றும் அதையே பாஜக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கேரளாவில் மக்கள் பணியாற்ற வேண்டியவர்களை டெல்லியில் போராட்டம் நடத்த வைத்துள்ள ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி பிரதமர் ஆனதும் மாநிலங்களின் உரிமையை பறித்துவிட்டதாக தெரிவித்தார். அதேபோல் வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்தும் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தோழமை கட்சிகளும் கருப்பு சட்டை அணிந்து பதாகைகள் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியும் இதுவரை தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் மோடி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் அல்ல என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது தன்னை இதர பிற்படுத்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டார். மேலும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த தலைவர்களிடம் காங்கிரஸ் பாகுபாடை காட்டுவதாகவும் காங்கிரஸ் கட்சியும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் ஓபிசிகளுக்கு நீதி வழங்கவில்லை என்று குறிப்பிட்டார். பிரதமர் மோடியின் இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ராகுல் காந்தி தற்போது மோடியின் ஜாதி குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஒடிஷாவில் யாத்திரை மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி ஓபிசி ஜாதியில் பிறக்கவில்லை என்றும் அவர் பொது பிரிவு ஜாதியில் பிறந்தவர் என்ற தகவலை வெளியிட்டுள்ளார். உண்மையில் அவர் பொது ஜாதி பிரிவில் பிறந்தவர் என்பதால் அவரது வாழ்நாள் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அனுமதிக்க மாட்டார் எனவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு கூடுதலாக 3 தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் 2 நாள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலாளர் மலை மாலிக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள்,
தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழகத்திற்கு கூடுதலாக 3 தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சங்கர்லால் குமாவத் தமிழக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். IAS அதிகாரிகளான அரவிந்த், ஸ்ரீகாந்த் ஆகியோர் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஈர்த்துள்ள முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்துக்கு 3440 கோடிக்கு தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 32 மாதங்களில் வெளிநாட்டு பயணம் மற்றும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஈர்த்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சென்று ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது ஏன் என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு சார்பில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஜனவரி 9, 10 தேதிகளில் போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி வேலைநிறுத்தம் கைவிடப்பட்ட நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு சார்பில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குழு அமைக்கப்பட்டது தொடர்பான கடிதம் தொழிற்சங்கங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் குழுவின் பரிந்துரைகளின்படி ஊதிய ஒப்பந்தம் குறித்து முடிவெடுக்கப்படும் என கூறப்படுகிறது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமின்றி 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ரெப்போ வட்டி வீதத்தில் மாற்றம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடப்பாண்டில் முதல் கூட்டத்திலும் முந்தைய வட்டி விகிதமே நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. பணவீக்கம் 4% என்ற இலக்கை ஒட்டி நிலவுவதாலும் பொருளாதாரம் மீண்டெழுவதாலும் ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் வரை 5 முறை ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தில் மாற்றம் செய்யாமல் அதற்கும் முந்தைய அளவான 6.5% தொடர்வது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் தங்கையின் தற்கொலைக்கு காரணமான இளைஞரை கொலை செய்த அண்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். கொடைக்கானல் மேல்மலை பூம்பாறை மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் குணால். பைனான்சியராக இருக்கும் இவரை அதே கிராமத்தைச் சேர்ந்த தாமரை செல்வி காதலித்து வந்துள்ளார். ஆனால் குணால் தாமரை செல்வியின் காதலை ஏற்க மறுத்ததால் மனமுடைந்த அவர் கடந்த ஆண்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மகள் இறந்த துக்கத்தில் தாய் தந்தை இருவரும் இறந்துள்ளனர். தனது குடும்பத்தின் இந்த நிலைக்கு காரணம் குணால் என்று எண்ணிய தாமரை செல்வியின் அண்ணன் தர்ம மந்திரி நண்பர் காளியுடன் இணைந்து குணாலை கொலை செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் தர்ம மந்திரி மற்றும் காளியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கீழதரன் சாலையில் 13.49 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன மீன் விற்பனை மற்றும் இறைச்சி கூடத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன், துணை மேயர் திவ்யா தனக்கோடி மற்றும் அரசு அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்கள் அத்துமீறல், மாநில உரிமை, கூட்டாட்சிகளுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பொன்னேரியில் அனைத்து கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதிமுக திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பாபு கண்டன உரையாற்றினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு கிராமத்தில் 32ஆம் ஆண்டு எருது விடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் பிரேமலதா, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த எருது விடும் விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. குறிப்பிட்ட இலக்கை குறைந்த மணித்துளிகளில் கடந்த காளைகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த எருது விடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் போக்குவரத்து அலுவலகம் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை துண்டு பிரசுரமாக வழங்கியும், 18 வயதுக்குட்பட்ட சிறார் எவரும் வாகனத்தை ஓட்டக்கூடாது, இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வரும்போது 4 வயதிற்கு மேல் தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள அமராவதி கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சாமராயப்பட்டியில் உள்ள அமராவதி பிரதான கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அதன் அருகே உள்ள தென்னந்தோப்பு, கரும்பு காடு மற்றும் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளில் பாசன நீர் வெளியேறி பெருமளவு தண்ணீர் வீணாகியது. இதனால் அமராவதி அணையில் இருந்து தண்ணீர் நிறுத்தம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் கண்காணிப்பு பொறியாளர் பாண்டி, உதவி பொறியாளர் தீனதயாள் ஆய்வு செய்து விரைவில் உடைப்பு சரி செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் 1518 குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு சுமார் 93.55 கோடி சுழல் நிதி, சமுதாய முதலீட்டு நிதி மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி, மகாலட்சுமி ஐயர், மாநகர மேயர் ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் சுழல் நிதியினை வழங்கினர். அதேபோல் தருமபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் 4423 பயணிகள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு 32 கோடியே 790 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் குழுக்கள் 742 குழுக்களுக்கு 66 கோடி மதிப்பீட்டில் வங்கிக் கடனை அமைச்சர் காந்தி வழங்கினார். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் 513 மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 7555 பயனாளிகளுக்கு 38.05 கோடி மதிப்பிலான வங்கி நேரடி கடன் உதவிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டில் உள்ள தெருக்களுக்கு நகராட்சி சார்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது தரமற்ற முறையில் தார் சாலைகள் அமைப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் சாலை பணியை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியில், இதற்கு முன் போடப்பட்ட சாலை மீதே தார் சாலை அமைத்தால் மழைக்காலத்தில் சாலைகள் பெயர்ந்துவிடும். ஏற்கனவே சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமமாக உள்ளது. கழிவுநீர் கால்வாய்கள் சீரமைக்காததால் டெங்கு, மலேரியா போன்ற பல்வேறு நோய் தொற்று ஏற்படுகிறது. இது குறித்து மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் கூடைப்பந்து போட்டி துவங்கியது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி, கேரளா மின் வாரிய அணி, சென்னை இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் அணி உள்ளிட்ட 12 அணிகள் கலந்து கொண்டனர். இதனை கரூர் மாநகராட்சியின் மேயர் கவிதா துவங்கி வைத்தார். பாஜகவின் அரசியல் பிரிவாக RSS உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TK ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகள் பறிப்பு, கூட்டாட்சி கோட்பாடு சிதைப்பு மற்றும் ஆளுநர்களை வைத்து ஒன்றிய அரசு அரங்கேற்றம் செய்யும் நாசகார வேலைகளை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TK ரங்கராஜன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகன், திமுக சட்டமன்ற எழிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த TK ரங்கராஜன், தமிழ்நாடு, கேரளாவில் ஆளுநர் அரசியல் சட்டத்தை மீறி செயல்படுவதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான இளைஞர்கள் பாஜகவால் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஆராய்ச்சித்துறை தலைவர் MV ராஜீவ் கவுடா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளைஞர்களின் கனவுகளை அக்னி பார்த்து திட்டத்தின் மூலம் மோடி அரசு சிதைத்து விட்டதாக தெரிவித்தார்.
பாகிஸ்தானின் வடமேற்கு கைப்பர் பக்துன்குவா மாகாணத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறை வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 5 காவல்துறையினர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் பொது தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அங்கு கடும் குளிர் நிலவி வரும் சூழலில் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் நின்று வாக்களித்தனர். இதனிடையே தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் பாகிஸ்தானின் வடமேற்கு கைப்பர் பக்தன்குவா மாகாணத்தில் உள்ள தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் நேற்று காலை ரோந்து பணிக்கு சென்ற காவல்துறை வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் தாக்குதலில் 5 காவல்துறையினர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் இது தொடர்பாக காவல் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக அரசின் 10 ஆண்டு கால அவலங்கள் குறித்து காங்கிரஸ் கருப்பு அறிக்கை வெளியீடு. தீய சக்திகளை விரட்டும் திருஷ்டி பொன்னாக உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் அல்ல. ஒடிஷாவில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் ராகுல் காந்தி பேச்சு. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு, கேரளா போராட்டம். மாநில அரசுகளை பிரதமர் மதிப்பதில்லை என போராட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு. நாட்டின் பொருளாதார நிலை குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல். மக்களவையில் தாக்கல் செய்தார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.